தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு வித்தியாசமான முறைகளில் விநாயகர் சிலைகளை வடிவமைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். முழுமுதற் கடவுளான விநாயகர் பிறந்த நாள் சதுர்த்தி தினமாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் செம்பாலான 6000 ஆரத்தி தட்டுகள், 901 காமாட்சி விளக்குகள் மற்றும் 3000 சங்குகளை கொண்டு 40 அடி உயரத்திற்கு பிரம்மாண்ட விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விழா இறுதியில் இந்த தட்டுகள் மற்றும் காமாட்சி விளக்குகள் பக்தர்களுக்கு வழங்கப்படும் என விநாயகர் சிலை அமைப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட சிறப்பாக மங்கள தீப பஞ்சலோக தீப விநாயகராக இங்கே காட்சி தந்திருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கிட்டத்தட்ட 21 நாட்களாக 15 பேர் கொண்டு குழுவின் சார்பில் இரவு பகலாக வேலை செய்து கிட்டத்தட்ட 6001 தட்டுகளாலும் மங்கள தீபாரணை தட்டுகளாலும் மற்றும் 901 காமாட்சி அம்மன் விளக்குகளாலும் 3000 சங்குகளாகவும் இங்கே அலங்கரிக்கப்பட்டு பஞ்சலோக விநாயகர் பெருமானாக இங்கே உங்களுக்கெல்லாம் அருள்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வருகின்ற 15/9/2024 அன்று மாலை 3 மணி வரை இங்கே அனைவருக்கும் அருள்பளித்து சென்னை சிஐடி நகரில் பாதுஷா இனிப்பு மூலம் 250 கிலோ எடையில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலை பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மைதா, சர்க்கரை பாகு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவற்றை கொண்டு 9 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விநாயகர் சிலை 250 கிலோ எடை கொண்டது. பாதுஷா விநாயகர்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா பாதுஷாக்கு போடக்கூடிய இயற்கையான உணவுப் பொருட்களை வைத்தே தயாரிக்கப்பட்ட விநாயகர். ஏன் இந்த விநாயகரை இந்த வடிவில் அமைக்கப்பட்டது என்றால், இயற்கை சேர்ந்த உணவுகளால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை கடல் சார்ந்த உயிரினங்கள் உண்பதற்காக இந்த மாதிரி. புதுச்சேரியில் தனியார் இனிப்பகம் சார்பில் 111 கிலோ லட்டுடன் விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த லட்டு 3 நாட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு தினமும் பூஜைகள் செய்யப்படும். பின்னர் பக்தர்களுக்கு இந்த லட்டுகள் பிரசாதமாக வழங்கப்பட உள்ளதாக இனிப்பக உரிமையாளர் தெரிவித்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.